ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவில் என்னால் எந்த அப்டேட் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் என்னால் முடியல. பர்சனல் ஒர்க்ஸ் இருந்ததால் என்னால் லைவில் எதுவும் அப்டேட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸ், அதாவது நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைல்டாக கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து ப்ரைஸு பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லாமல் அப்படியே முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே ப்ரைஸ் ட்ராவல் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சரிஞ்சு இந்த ஏரியாவிலே ப்ரைஸ் நிற்குது. ரைட், ஓகேங்களா? இது இன்ட்ரடேக்கு நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போது கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இதெல்லாம் ஒரு சப்போர்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5வது சப்போர்ட் எடுக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி டிசைட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரைஸ் ரேஞ்ச் கால்குலேஷன் பண்ணிங்க. இந்த இடத்துல ரேஞ்ச் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் இதுக்கப்புறம் ப்ரைஸ் கண்டினியூ இந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சு மேலே மூவ் ஆச்சுன்னா அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் தடுக்கும். அதாவது இந்த 23,500 லெவலில் ப்ரைஸ் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்லி ஃபார் இன்டர்டே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இது டிப்ஸோ கால்ஸோ கிடையாது. ஒன்லி ஃபார் என்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, சரி. இது அப்பர் சைடு. பாட்டமில் பார்த்தீங்கன்னா குட்டி சப்போர்ட்ஸ். இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் இந்த லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே கனெக்ட் ஆகுது இந்த லெவல் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரைட்டுங்களா? இப்போது இந்த 2 லெவலுக்கும் தாண்டி உங்களுக்கு ப்ரைஸ் மூவ் ஆனால் தான் நம்ம பெரிய மூமெண்டம் பார்க்க முடியும். பிக் மூவ் அப்படின்னா இந்த சேனல்லேருந்து வெளியே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். அதாவது 23,275 வரலும் ஃபஸ்ட் லெவலும், ரெண்டாவது லெவல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 23,225 இது 2வது லெவலும் வரதுக்கான வாய்ப்புகளுக்கு இந்த தாண்டி கீழே க்ளோசிங் கொடுத்து பிரேக் டவுன் வந்துச்சு அப்படின்னா. இல்லை இதுக்குள்ளவே ப்ரைஸ் அகைன் ட்ராவல் ஆகிட்டு தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் இன்னும் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது. அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் இன்னும் மூமெண்டம் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அகைன் இந்த ரேஞ்சு ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சுன்னா திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிறதும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது நிஃப்டி 50யோடைய என்னோடய வியூ. ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி எக்ஸாக்ட்லி அந்த சப்போர்ட் லெவலில் தான் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு பெருசாக தெரியும். உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த லெவல் எழுதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது, வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ இதில் நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி லைன், இந்த சப்போர்ட் லைன் இப்படி ட்ரா பண்ணிங்க. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் லைனை ட்ரா பண்ணதுனால மேலே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஃபார் இன்டர்டே இது. இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரைஸ் எங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட் லைனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இது சப்போர்ட் லைனு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன். ரைட்டுங்களா? இப்போ ப்ரைஸு இந்த குறுகிடுச்சு, ப்ரைஸ் இந்த இடத்துல ரேஞ்சில் குறுகிடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க. ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே, அதாவது இந்த ரேஞ்ச், இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் தாண்டி உங்களுக்கு மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு அப் மூவ்க்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். பெரிய மூவ் அப்பர் சைடு. ஏன்னா ப்ரைஸு டாப்பில் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. நல்லா கவனிங்க, டாப்பில் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. எவ்ரி பிரேக் அவுட்டில் நல்ல மூமெண்டம் கிடைக்குது. அகைன் இந்த பிரேக் அவுட்டில் மூமெண்டம் ஆயிடுச்சுன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்க்கான சான்சஸ் இருக்குது அப்பர் சைடு. ரைட்டுங்களா? சரிப்பா. ப்ரைஸ் ஒரு வேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்துச்சு, இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா அப்போ இதெல்லாம் என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். ப்ரைஸு செஸ்ட் ஆகிட்டு இதில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு தான் பிரேக் டவுனுக்கான சான்சஸ் பாருங்கள். அப்போ உங்களுக்கு 49,400 ஃபஸ்ட் லெவல் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இது இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா. ஓகே, நல்லா கவனிச்சிங்க ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 50,200 அகைன் இன்னொரு டைம் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பெரிய மூவ், இதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது அப்பர் சைடு. லோயர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,400 49,400 ஃபஸ்ட் லெவல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு சஸ்டெண்ட் ஆகி நிற்கணும், க்ளோஸ் ஆகிட்டு கீழே வரணும். ஓகே, இது பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, ஃபின் நிஃப்டியும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேம் அதே நீங்கள் மற்ற மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். நம்ம என்னங்க பேட்டர்னு வரைஞ்சி அந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் இல்லை, ஏதோ ஒரு அந்த சப்போர்ட் லைன் ப்ரைஸ் எங்கேருந்து கொஞ்சமாக அந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகாமல் மேலே மூவ் ஆகுதுங்களா, அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் எந்த பேட்டர்னாக கணக்கு பேட்டர்லாம் நான் சொல்ல விரும்புகிறது, எந்த பேட்டர்ன் சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு வியூ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு உங்களுக்கு. இதெல்லாம் சப்போர்ட் லைனு. இதுக்குள்ளே நீங்கள் பிரேக் அவுட் வந்தால் இந்த அப்பர் சைடு லெவல், இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி திரும்ப இந்த 22,000
450 அந்த லெவலில் இங்கே பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சு மேலே மூவ் அவுட் அப்படின்னா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரைஸு ஒரு நியூ ஹையை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு மார்க்கெட். ஆனால் ஒரு லோவும் பார்த்தீங்கன்னா மேலே சப்போர்ட் தூக்கி மேலே மூவ்மெண்ட்டை பண்ணிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி இல்லை சார், ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கப்புறம் சஸ்டெயினாக பெரிய மூமெண்ட்டம் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் 22,150 22,050 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறத பார்க்கலாம். ஏன்னா ப்ரைஸ் இது கீழே க்ளோசிங் கொடுக்கணும். பாடி க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் ஷார்ட் சைடும் பிளான் பண்ணாதீங்க. ஜஸ்ட் க்ளோசிங் ஃபஸ்ட் கேண்டில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.